வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அரிசியை வச்சு எப்படி இட்லி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன அளவு என்னென்ன இதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைமாக ரேஷன் அரிசி வச்சு இட்லி பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே கடையில் வாங்கின இட்லி அரிசி வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நான் ஃபஸ்ட் டைமாக வச்சு ட்ரை பண்ணதில் சூப்பராக வந்திருக்கு. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே அளவு வச்சு இட்லி பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக வரும். இந்த மாதிரி பூ போல் இட்லி வரத்துக்கு என்னென்ன அரிசி என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி குண்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீட் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரிசியாக இருந்தாலும் ரேஷனில் என்ன அரிசி போடுறாங்களோ அந்த அரிசி தான். அதை வச்சு நம்ம எப்படி இட்லி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ரேஷனில் போட்ட அரிசி தான். இது புழுங்கல் அரிசி. இதை நம்ம அளந்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் அளக்க போகிறேன். இதில் 4 டம்ளர் அளந்துக்க போகிறேன். புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி 4 டம்ளர். ஒன்று, ரெண்டு, இது மேலே ஃபுல்லாகவே குளிச்சியே அளந்துக்கோங்க. தலை தட்ட வேண்டாம், குளிச்சியே அளந்துக்கோங்க. 3, 4, கரெக்டாக 4 டம்ளர் அரிசி இதில் போட்டுக்கலாம். இது ரேஷன் பச்சரிசி, ரேஷனில் போகிறாங்க பாருங்கள், அந்த பச்சரிசி. இது வந்து 1 டம்ளர். ரேஷனில் போடுற பச்சரிசி 1 டம்ளர். இட்லி அரிசி 4 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு அரிசிலாம் வடிக்கிறோம் பாருங்கள், அந்த அரிசி. இது 1 டம்ளர் நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி. இது 1 டம்ளர். இதில் என்னென்ன போட்டிருக்கோம்? புழுங்கரிசி 4 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், சாப்பாட்டுக்கு ஊற வைப்போம் பாருங்கள் அந்த அரிசி 1 டம்ளர். மொத்தம் 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். இதுக்கு 1 டம்ளர் உளுந்து. அரிசி எப்படி அளந்தோமோ அதே அளவுக்கு உளுந்து. அரிசி நம்ம குழிச்சி அளந்தோம், அதே மாதிரி உளுந்தும் நம்ம குழிச்சி தான் அளக்கணும். இது 1 டம்ளர். வெந்தயம், இது இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தயம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெந்தயம். இந்த அளவுலாம் நீங்கள் ஊற வச்சு இட்லி அரைச்சிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இது ரேஷன் அரிசின்றதுனால ஒரு 4-5 தடவை நல்லா அலசிடுங்க. நல்லா நல்லா பிசைஞ்சு இப்படி அரிசியை நல்லா இப்படி பிசைஞ்சு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்புறம் நம்ம கிரைண்டர் மாவாட்டுறதை பற்றி பார்க்கலாம். அரிசியை நல்லா 5 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ ஊறின தண்ணியும் நல்லா இப்படி பிசைஞ்சு கழுவிட்டு நம்ம கீழே ஊற்றிடலாம். ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி தான் நம்ம இப்போ மாவு அரைக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை நல்லா இருத்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இப்போ எனக்கு நான் நிறையா அரிசி ஊற வச்சதுனால நான் 2 ஈடாக போட போகிறேன். பாதியாக அரைச்சிக்கலாம். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் நம்ம ஊற்றி அரைக்க போகிறோம்.
பாதி அரிசி போட்டு அரைச்சிட்டு மீதி பாதி அரிசி அப்புறம் போட்டுக்கலாம். இந்த அரிசி ரொம்ப ஃபுல்லாக அரையக்கூடாது. ஒரு 90% அரைஞ்சால் போதும். ஒரு ரவை பதத்துக்கு அரைஞ்சால் போதும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது அரையட்டும். நம்ம எப்படி அரைக்குதுன்ற வழிக்கும் போது பார்க்கலாம். நல்லா 90% மாவு அரைஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரவை பதத்தில் நம்ம வந்து அரைச்சாதான் இட்லி ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். இந்த பதம் இருந்தால் போதும். இதில் நம்ம மாவை இப்போ வழிச்சிடலாம். வழிச்சிக்கலாம் எடுத்து. எனக்கு நல்லா பழக்கன்றதுனால நான் கிரைண்டரை ஓட விட்டு எடுக்கிறேன். நீங்கள் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க. ஏன்னா திடீர்னு கை மாட்டுச்சுன்னா கஷ்டம். எனக்கே ஒவ்வொரு டைம் அப்படியே டக்குன்னு மாட்டோம், எங்கேயோ கவனத்தை வச்சுருந்தா. நான் ஓட விட்டே எடுக்கிறது. எனக்கு அதே பழக்கம் ஆகிடுச்சி. அரிசியும் உளுந்தும் ரெண்டும் சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுனால நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகுது. இதில் தனியாக அரிசியை தனியாக ஆட்டிக்கிட்டு உளுந்து தனியாக ஆட்டிக்கிட்டு அது கொஞ்சம் சிரமமான வேலை. இது அரிசியும் உளுந்தும் ஊற வச்சோமா, டக்குன்னு ஒரே கிரைண்டர் போட்டு எடுத்தோமா, அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த இட்லி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதே தான் நீங்கள் செய்வீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இட்லி ஊற்றியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஈடு மாவு போட்டு நம்ம வழிச்சாச்சு. ஏன்னா வந்து நம்ம நிறைய அரிசி ஊற வச்சதுனால நான் 2 ஈடாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஈடு மாவு வழிச்சாச்சு. திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த கல்லில் வந்து அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்குனால தான் நம்ம கிரைண்டரில் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம 2வது ஈடு போட்டுக்கலாம். கம்மியான அரிசி ஊற வச்சிங்கன்னா ஒரே ஈடு போதும். இது நான் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சேன், அதனால் நான் 2 ஈடாக போட்டுக்கிறேன். ஏன் கிரைண்டரில் தண்ணி ஊற்றுறோன்னா அரிசி ஒட்டாது. அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுங்க. இப்போ நம்ம 2வது ஈடு அரிசி போட்டிருக்கோம். நான் இதிலே வந்து கல் உப்பு போட்டு அரைச்சிடுவேன். நம்மளுக்கு கரைக்கிற வேலை மிச்சமாகும். இதிலே நான் கல் உப்பு போட்டால் சீக்கிரம் 1 கைப்பிடி 2 கைப்பிடி போட்டு நான் இதிலே அரைச்சிடுவேன். அப்போ நம்ம மாவு வழித்து நம்ம கையை வச்சு கலந்து விட்டுட்டோம்னா போதும். இதிலே வந்து கல் உப்பு வந்து அரைஞ்சிரும். மாவு எடுத்து இதில் வச்சாச்சு. எடுத்து நம்ம இதை வந்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டே அரைச்சிருக்கோம். நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டால் தான் அது நல்லா புளிக்கும். குட் பேக்டீரியாலாம் இருக்குன்னுவாங்க இதில் வச்சு நல்லா கலந்து விட்டால். அதனால் நம்ம கையை வச்சு நல்லா கலந்தால் தான் இட்லியும் நல்லா புசு புசுன்னு வரும். நல்லா உப்பு போட்டு அரைச்சிருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் 2 மாவையும் கலக்கிறதுக்கு. ஏன்னா நான் தனித்தனியாலாம் நான் ஆட்டினேன். அரிசி அதிகமாக இருக்கிறதுனால தனித்தனியாக 2 ஈடாக போட்டேன். அதனால் நம்ம நல்லா கையை வச்சு நல்லா கலந்துட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மாவெல்லாம் நல்லா கரைச்சி நான் 2 குண்டானில் ஊற்றி வச்சுருக்கேன். இது மாவு புளிச்சு வரட்டும். வந்தோடனே நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன். எவ்வளோ புசு புசு நல்லா வருதுன்னு நீங்களே பாருங்கள். நேற்று அரைச்ச மாவு இப்போது பொங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பதம் ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். மாதிரி கலந்தாச்சு. இந்த மாதிரி இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் இட்லி வந்து அடியில் ஒட்டாது. இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு அப்புறம் இட்லி ஊற்றலாம். இட்லிக்கு உண்டான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே இட்லி வைங்க. தண்ணி காயாமல் இட்லி வைக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதித்தோடனே இட்லி வைங்க. இந்த மாதிரி அழகாக குண்டு குண்டாக எப்படி வருது பாருங்கள் நம்ம மறைச்ச மாவு. இது இட்லி எடுத்து பார்ப்போம். சூப்பராக வரும் பாருங்கள். ரேஷன் அரிசிலையும் நீங்கள் இந்த மாதிரி அரைக்கலாம், அழகாக வரும்.
இந்த மாதிரி ஸ்பீடில் ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும் இட்லி. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். வேர்க்கடலை, கல் உப்பு கொஞ்சம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி வைக்கணும். ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக புளி, ஒரு 5 காஞ்ச மிளகா, இதெல்லாம் வச்சு ஒரு சுற்று நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு, பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, பார்க்கலாம். போதும், இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்மளுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்தா தான் சட்னியே ஃபினிஷ் ஆகும். அப்போ தான் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே சட்னி தாளித்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இதிலே ஒட்டலை பாருங்கள். தட்டிலே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இட்லி அழகா எவ்வளோ சாஃப்டாக. எதுலையுமே தட்டிலே ஒட்டலை. அழகாக குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இதை நான் புட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையாக பூ போல் வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இட்லி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும்ன்ட்டு. நான் எப்போவுமே இட்லி அரிசி வச்சு தான் நான் இட்லி அரைப்பேன். சரி, இந்த மாதிரி ரேஷன் அரிசி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். உங்கள் வீட்லேயும் நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.